Navin Sadar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒவ்வொரு வருடமும் இசையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் கிராமி விருது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 68வது கிராமி விருது வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இன்று நடந்தது. இதில் சிறந்த ஆடியோ புத்தக பிரிவுக்கான கிராமி விருது திபெத்தில் வாழும் 90 வயதான புத்த மத தலைவர் தலாய் லாமாவுக்கு வழங்கப்பட்டது. வயது மூப்பு காரணமாக அவர் நேரில் சென்று விருதை பெறவில்லை. அவர் சார்பில் பிரபல இசை கலைஞர் ரூபஸ் வைன்ரேட் விருதை பெற்றார். இசை கலைஞர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் இந்த விருது தலாய் லாமாவுக்கு வழங்கப்பட்டது எப்படி என்ற ஆச்சரியம் பலருக்கும் எழுந்தது. தலாய் லாமாவின் பேச்சுகளை புகழ்பெற்ற கலைஞர்களின் இசையுடன் சேர்ந்து மெடிடேஷன்ஸ் த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் த தலாய் லாமா என்ற தலைப்பில் ஆல்பமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. கருணை, இரக்கம், மனிதநேயம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து தலாய் லாமா சொன்ன முக்கிய மெசேஜ்களை உலக மக்களுக்கு கொண்டு செல்லும் நோக்குடன் இந்த ஆல்பம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது வழக்கமான இசை ஆல்பம் இல்லை, ஆனால் தலாய் லாமாவின் போதனைகளை இசையுடன் கலந்து கேட்கும் புதிய அனுபவத்தை வழங்குகிறது. அந்த அடிப்படையிலேயே தலாய் லாமாவுக்கு கிராமி விருது வழங்கப்பட்டுள்ளது. கிராமி விருது குறித்து தலாய் லாமா கூறியதாவது: இந்த அங்கீகாரத்தை பணிவுடன் நன்றியுடன் பெற்றுக்கொள்கிறேன். இதை எனக்கான தனிப்பட்ட விஷயமாக பார்க்கவில்லை, உலகளாவிய நம் அனைவரது பொறுப்புக்கான அங்கீகாரமாக பார்க்கிறேன் என தலாய் லாமா தெரிவித்துள்ளார். பொழுதுபோக்கு துறையைச் சேராதவர்களும் கிராமி விருதை இதற்கு முன் பெற்றுள்ளனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா, அவரது மனைவி மிட்சல் ஒபாமா, ஆப்பிள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்றவர்களும் கிராமி விருதை ஆடியோ புத்தகங்களுக்காக பெற்றுள்ளனர்.